திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக மாறி வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சேலத்தில் தமிழக அரசின் சாதனை விளக்க பொருட்காட்சியை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டின் 3வது பெரிய கட்சியாக அதிமுக உருவெடுத்திருப்பதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். சிவகாசியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் 40 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். 2000 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் சாக்குப்பை தைக்கும் 160 தொழிலாளிகளின் பெயரில் தனியார் தொண்டு நிறுவனம் வங்கியில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட தொண்டு நிறுவனத்தின் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த வங்கி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கீழவாடி கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வீடுகள் எரிந்து சாம்பலாயின. மின் கசிவு காரணமாக ஏற்பட்டதாக கருதப்படும் இந்த தீ விபத்தில் வீடுகளில் இருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்தன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த சின்னாறு கிராமத்தில் உள்ள ஓடையில் தண்ணீர் குடிக்க வந்த மானை நாய்கள் கடித்து குதறின. இதில் படுகாயமடைந்த மானை வனத்துறையினர் மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே மான் உயிரிழந்தது. பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர் சங்க பொதுக்குழு கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் புதிய பணியிடங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு ரத்த தான முகாமில் ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறையும் இந்திய மருத்துவ சங்கமும் இணைந்து இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்புகள் இணைந்து நடத்தி வரும் மாநிலம் தழுவிய சைக்கிள் பேரணிக்கு நாமக்கலில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் பாதுகாப்பு, மரம் நடுதல் போன்றவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி மேற்கொள்ளப்பட்டது.